அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுடைய இஃப்தார் மெனு தான் இந்த வீடியோவில் இருக்க போதுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோவை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா பெருசாக எஃபோர்ட் போட்டு எதுவுமே சமைக்கலைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சைப்பயிறு மட்டும்தாங்க ஊற வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவை சேலடாக எடுத்திருக்கேன். உப்பு மிளகுத்தூள் போட்டு அப்புறமேட்டு தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பேரிச்சம்பழம், அப்புறம் இன்னொரு பவுலில் இருக்குது வாழைப்பழம், கொய்யாக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணாமல் பொரிக்காமல் வறுக்காமல் எடுக்கிறதோட இந்த மாதிரி சேலடாக எடுக்கும்போது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுக்கும்போது இன்னுமே நம்ம உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக மாறும். உடம்புக்கு தேவையானது எல்லாமே அதுலேயே நம்மளுக்கு கிடைச்சிடுங்க. இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 1:30 மணி 2 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா வானம் மேகமூட்டம், காலையிலேருந்தே வானம் மேகமூட்டமாக மூடிக்கிட்டே தான் இருந்தது. ஒரு 2 மணிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மழை, நடுவில் மழை பெய்யுது, தூறுது, அப்படின்னு செம்மையாக பெய்யுது. இந்த மாதிரி தான் இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா காற்று வேறு செம்மையாக அடிக்குதுல, அதனால் உங்களுக்கு டப்புன்னு ஒரு சவுண்டு வருமே, அது என்ன சவுண்டு? ஐஸ் கட்டி மழையான்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோட்டில் பார்த்திங்கன்னா புளிய மரம் இருக்கும்ல, அந்த புளிய மரத்துலேருந்து புளியம்பழம் விழுந்துகிட்டே இருக்குது. அதனுடைய சவுண்டு தான் டப்புன்னு விழுறது. இந்த மழைக்கு நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு அந்த மழை சவுண்டு, இந்த காற்றோட சவுண்டு, அப்புறமேட்டு இந்த புளியம்பழம் விழுற அந்த டப்புன்னு சவுண்டு, அப்புறமேட்டு ரோட்டில் பார்த்திங்கன்னா 1-2 வண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அப்படியே அமைதியாக இருந்ததுங்க. இது பார்க்கும்போதே அழகாக இருந்தது. ரொம்ப நான் ரசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். பாட்டி தான் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த தூரிட்டு இருக்க மழையில் அந்த புளியம்பழம் பொறுக்கிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு இருந்தாங்க. மற்றபடி மழை நின்ற பின்னாடி தான் நிறைய பேர் அந்த புளியம்பழம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. கடவுள் தான் பார்த்திங்கன்னா நோம்பாளிகளுக்கு இந்த மாதிரி லேசாக்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்திங்கன்னா 3 மணி இருக்கும், 3:30 மணி இருக்கும். அப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேங்க. நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் தேங்காய் துருவி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம டெய்லியுமே தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது செவ்வாய்க்கிழமையில் 3:30 மணிக்கு போல் வந்திருக்கேன். இப்போ சிவப்பு அவல் தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா புடச்சிட்டு தூசியெல்லாம் தட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கொதித்த தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு அவலை போட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் விட்டாலே அது நல்லா ஊறி புசுன்னு வந்துடும். நான் 3:30 மணிக்கே பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம உடம்புக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டுமா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பாசி தான். ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தோடு வச்சு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிடும். அது கரையட்டும். காலையிலேயே பார்த்திங்கன்னா நட்ஸ் ஊற போட்டிருந்தேன். என்கிட்ட இருந்தது பாதம், வால்நட். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடல் பாசியுமே நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கருப்பட்டியுமே பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுட்டேன். அதையும் வடிகட்டி இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா அது ஒன்று சேர்ந்த பின்னாடி ஒரே நிமிஷம்தான் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ்வை. இப்போ நம்ம எந்த பவுலில் தேவையோ, நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையில்லையோ அதில் பார்த்திங்கன்னா வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸு, அதையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணிடலாம். இதுவுமே ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. நான் 3:30 மணிக்கு வந்த அந்த அவல் அப்புறமேட்டு கடல் பாசி ரெண்டுத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ஒரு 5:30 மணிக்கு தான் நமாஸ்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். பார்த்துருப்பீங்க அவல் நல்லா புசுன்னு வெந்து சாப்பாடு மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள் கடல் பாசியுமே சூப்பர் செட் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியுதுல்ல, செம்ம அருமையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவல் இருந்ததில் ஊறி அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எப்படி எடுத்திருக்கேன்னா வாழைப்பழம் மாதுளம்பழம் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா உரித்து சேர்த்துருக்கேங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து கடல் பாசியுமே கவுத்து விட்டுடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே டெம்டிங் ஆகுதுல்ல, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டானது கூட. இதை கட் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி எப்படி இருந்ததுன்னா சாப்பிடும்போது அந்த ஜெல்லி மாதிரி வழுவழுன்னு உள்ளேயும் போகுது. அதே நேரத்தில் நம்ம இந்த பாதம் வால்நட் வந்து நல்லா வாயில் கடக்கு முடுன்ட்டு ஒரு பைட்டுக்குமே இருக்குங்க. ரெண்டு ஃபீல் ஆகுது. ஜெல்லியாகவும் உள்ளே போகுது, அதே நேரத்தில் க்ரன்ச்சியாகவும் இருக்குது வாயில் கடக்கு முடக்குன்ட்டு. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு நம்மளுடைய இஃப்தாருக்கு. பேரிச்சம்பழத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி நட்ஸ் போட்ட ஒரு சூப்பரான கடல் பாசி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவளையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக. அந்த வாழைப்பழம் நல்லா அப்படியே வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிட்டு போகும், அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். அடுத்து தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயில் உப்பு மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் ஒரு 2 பத்தை குட்டி சில்லு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எதுக்காக எல்லா நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். சஹரில் இல்லைனா இஃப்தாரில் 2 டைமில் ஒரு டைமில் எடுத்துக்கணுங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா, நம்ம நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாமல் நோன்பு இருக்கோம்ல, அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், உடல் சூடு, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இது எல்லாமே வருங்க. அப்போ நம்ம இந்த தேங்காவை எடுக்கும்போது அதில் இருக்க நன்மைகள்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேங்காய் வந்து ஒரு மருந்துன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தேங்காவை அப்படியே கூட எடுக்கலாம், தேங்காய் பாலாக சேர்த்து எடுக்கலாம், தேங்காய் துருவி போட்டு எடுத்துக்கலாம். பயிறு வகைகள் இல்லைன்னா இந்த அவலில், அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில் துருவி சேர்த்துக்கலாம், தேங்காய் பாலாக எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் டெய்லியும் ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால தான் நோன்பு கஞ்சிலையும் துருவி போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப்